தமிழ் உறவுகளாகிய அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது கேட்கம் தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் நண்பன் பிரபாகரன். GD&Tல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஜியோமெட்ரிக்கல் டாலரன்ஸ். இந்த ஜியோமெட்ரிக்கல் டாலரன்ஸ்ல நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறது டேட்டம் பை டேட்டம் ஃபீச்சர் சிம்பிள் ஆன் இன்ஜினியரிங் டிராயிங். அதாவது ஒரு டேட்டம் ஃபீச்சர் சிம்பிளை இன்ஜினியரிங் டிராயிங்ல எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ண போறோம் அப்படின்றதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? டேட்டம் ஃபீச்சர் சிம்பிள் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும், ஏற்கனவே லாஸ்ட் வீடியோல நம்ம பார்த்துருப்போம். பார்க்க தவறிய நண்பர்கள் அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்க கண்டினியூ பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட், டேட்டம் அப்படின்றது என்ன? டேட்டம் அப்படின்றது ஒரு காம்பனன்டுடைய சர்ஃபேஸோ அல்லது எட்ஜோ ஒரு ஆக்சிஸோ அல்லது ஒரு சென்டர் பிளேனோ இருக்கலாம். இதுல எது நம்ம சூஸ் பண்ண போறோம்? சர்ஃபேஸா அல்லது ஆக்சிஸா அல்லது எட்ஜா, எது நம்ம சூஸ் பண்ண போறோம்ன்றது இந்த சிம்பிளை கொண்டு நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ண போறோம். அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? how to represent these datums. datums என்றது என்னது? நம்ம ரெஃபரன்ஸ் பாயிண்டோ ஆக்சிஸோ சர்ஃபேஸோ இது எது நமக்கு தேவை அப்படின்றத இந்த சிம்பிள் மூலமா நம்ம ரெப்ரசென்ட் பண்றது எப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஒரு ஷேப்பை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆக்சிஸ் வேணுமா, சர்ஃபேஸ் வேணுமா, எட்ஜ் வேணுமான்றது நம்ம ப்ராப்பரா சூஸ் பண்ணி அதை நம்ம இண்டிகேட் பண்ண வேண்டியது கட்டாயம். அப்பதான் நம்மளால ஒரு ஷேப்பை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போ இந்த டேட்டம் ஃபீச்சர் அப்படின்றது ரெண்டு விதமா பிரிக்கிறாங்க. ஒன்னு வந்து ரிலேட்டட் டு டைமென்ஷன், அனதர் வந்து நாட் ரிலேட்டட் டு டைமென்ஷன். சிம்பிளா சொல்ல போனா காம்பனுடைய சைஸை வந்து நீங்க ரெஃபரன்ஸா எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து ஃபீச்சர் சப்ஜெக்ட் டு சைஸ் வேரியேஷன். இதே நீங்க வந்து காம்பனுடைய சைஸ் வந்து டேட்டமா நீங்க எடுக்க போறது கிடையாது, அதுக்கு பதிலா காம்பனுடைய சர்ஃபேஸ் காம்பனுடைய எட்ஜ் நீங்க எடுக்க போறீங்கன்னா that is called as feature not subject to size variation. First, feature not subject to size variation. அதாவது நம்ம சூஸ் பண்ணக்கூடிய ரெஃபரன்ஸ் வந்து காம்பனுடைய சைஸுக்கு எந்த விதத்திலும் தொடர்பு கிடையாது. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? சைஸ் நம்ம வந்து ஒரு டேட்டாமா எடுக்க போறது கிடையாது, ஒரு ரெஃபரன்ஸ் எடுக்க போறது கிடையாது. காம்பனுடைய சர்ஃபேஸ் எட்ஜ் இதுதான் நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு ரெஃபரன்ஸா எடுக்க போறோம். ஓகேங்களா? ரைட். இங்க பாருங்க, சில எக்ஸாம்பிள் டிராயிங்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த ஒவ்வொரு காம்பனன்ட்லயும் பாருங்க, ஏ அப்படின்ற டேட்டம், பி என்ற டேட்டம், சி என்ற டேட்டம் பாத்தீங்கன்னா அந்தந்த சர்ஃபேஸ்ல அட்டாச் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? இதே மாதிரி இங்க பாருங்க EFG, there are many examples. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான என்ன பாத்தீங்கன்னா இந்த பி டிராயிங் இருக்கக்கூடிய இந்த A and B என்ற டேட்டம் ஃபீச்சர் சிம்பிள் இங்க என்ன இருக்கு பாத்தீங்கன்னா இந்த A பாத்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் லைன்ல கொடுத்துருக்காங்க. இங்க B பாருங்க இந்த சர்ஃபேஸ்ல இருந்து ஒரு லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணி அதுல ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க. சோ இது எல்லாமே என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா இந்த காம்பனுடைய சர்ஃபேஸ், இந்த காம்பனுடைய சர்ஃபேஸ் தான் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? இதுல நம்ம என்ன சூஸ் பண்றோம்? அந்த காம்பனுடைய சர்ஃபேஸ் பிளேன் அதுதான் நம்ம ரெஃபரன்ஸா எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இது ஒரு விதம். இன்னொரு விதம் பாத்தீங்கன்னா என்டையர் சர்ஃபேஸ் ரெஃபரன்ஸ் பண்ணாம ஒரு பார்ஷியல் சர்ஃபேஸ் மட்டும் தான் எனக்கு ரெஃபரன்ஸா வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம்? அதுக்கு இது மாதிரி ஒரு செயின் லைன் போட்டு அந்த இடத்துல அந்த செயின் லைன்ல ஒரு டேட்டம் ஃபீச்சர் சிம்பிளை நீங்க வந்து ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஓகேங்களா? சோ இப்படி கொடுத்தோம்னா என்ன அர்த்தம்? என்டையர் சர்ஃபேஸும் எனக்கு ரெஃபரன்ஸ் கிடையாது, லைன் இருக்கிற தூரம் வரைக்கும் தான் எனக்கு ரெஃபரன்ஸ். பட் இங்க பாருங்க, இந்த வெர்டிகல் ஃபேஸ் என்டையர் ரெஃபரன்ஸ், இந்த B க்கு ஹரிசாண்டல் சர்ஃபேஸ் என்டையர் ரெஃபரன்ஸ், இந்த C என்டையர் இன்க்ளைன் சர்ஃபேஸும் எனக்கு ரெஃபரன்ஸா நான் எடுத்துக்க போறேன். ஓகேங்களா? அப்போ இதுல நம்ம எடுக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் என்னது, டேட்டம் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காம்பனுடைய சர்ஃபேஸ் அல்லது பிளேன். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். டேட்டம் பிளேன் அப்படின்றது, அதாவது டேட்டம் சர்ஃபேஸ் அப்படின்றது என்ன, எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்றது பார்ப்போம். ஓகேங்களா? இங்க பாருங்க A B C. சோ இது மாதிரி நம்ம வந்து ஒரு என்டையர் சர்ஃபேஸ் நம்ம ரெஃபரன்ஸா எடுத்துக்கலாம். அல்லது டைமென்ஷன் லைன்ல கொடுக்காம எக்ஸ்டென்ஷன் லைன்ல கொடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் சர்ஃபேஸ், அந்த கரஸ்பாண்டிங் சர்ஃபேஸ் வந்து நம்மளுக்கு ரெஃபரன்ஸா எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? சோ இது மாதிரி நம்ம வந்து இன்ஜினியரிங் டிராயிங்ஸ்ல வந்து கொடுக்கலாம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பிளாட் சர்ஃபேஸ். சப்போஸ் ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஆப்ஜெக்ட், ஒரு சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ் அப்படின்னா அந்த என்டையர் சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ் எனக்கு ரெஃபரன்ஸ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா அந்த சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ்ல இது மாதிரி டேட்டம் ஃபீச்சர் சிம்பிள் நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கிறோம். இப்படி அட்டாச் பண்ணும்போது என்ன ஆகணும்? இந்த என்டையர் சர்க்குலர் சர்ஃபேஸும் நமக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ், ஒரு டேட்டம் நம்ம கன்சிடர் பண்ணிக்க போறோம். ஓகேங்களா? இது வந்து கண்டிஷன் ஃபார் சர்க்குலர் ஆப்ஜெக்ட். இன்னும் பல விதமா நம்ம வந்து டேட்டம் ஃபீச்சர் சிம்பிள்ஸ் வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம். இங்க பாருங்க ரெண்டு டிராயிங் ஒரே மாதிரி தான் இருக்கும், பட் சின்ன டிஃபரன்ஸ் என்ன பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இங்க A என்ற டேட்டம் ஃபீச்சர் சிம்பிள் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸ் லைன்ல ரெஸ்ட் ஆயிருக்கு, இங்க வந்து டிஸ்கண்டினியூஸ் லைன் அதாவது டேஷ் லைன்ல ரெஸ்ட் ஆயிருக்கு.
இப்படி என்னன்னா இதுல ரெண்டுத்துல என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் லைன்ல டேட்டம் ஃபீச்சர் சிம்பிள் ரெஸ்டா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு விசிபிள் எட்ஜ், அதாவது நம்ம பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல தெரியக்கூடிய சர்ஃபேஸ் தான் நம்மளுக்கு வந்து ரெஃபரன்ஸ் டேட்டம். இதே பார்த்தீங்கன்னா ஹிடன் லைன்ஸ்ல வந்து அதாவது டேஷ் லைன்ஸ்ல வந்து உங்களுக்கு டேட்டம் ஃபீச்சர் சிம்பிள் ரெஸ்டா இருந்துச்சுன்னா நம்ம பார்க்குற சர்ஃபேஸ்க்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் சர்ஃபேஸ், அதாவது ஹிடன் சர்ஃபேஸ் தான் நம்மளுக்கு இங்க வந்து ரெஃபரன்ஸ் நம்ம எடுத்துக்க போறோம். ஓகேங்களா, இதுதான் ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம். ஸோ இது மாதிரி பல வகையில ஒரு காம்பனுடைய சர்ஃபேஸ் நம்ம வந்து ரெஃபரன்ஸா சூஸ் பண்ண முடியும். ஓகே ரைட். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இப்ப பாருங்க, ஒரு காம்பனன்ட், அந்த காம்பனன்ட் சைஸ் 12.5 பிளஸ் ஆர் மைனஸ் 0.3 mm. ஸோ இது வந்து சைஸ் வேரியேஷன். இதுல பாத்தீங்கன்னா இந்த பாட்டம் சர்ஃபேஸ் தான் ரெஃபரன்ஸா எடுத்திருக்கிறோம். அந்த பாட்டம் சர்ஃபேஸ்ன்றது ஏ டேட்டம் ஃபீச்சர் சிம்பிள்ஸ் மூலமா நம்ம என்ன ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறோம், ஃபிளாட்னஸ் வந்து கேன் வேரி 0.1. அதாவது என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்ட் மேனுஃபேக்சர் பண்ணும்போது என்ன சைஸ்ல மேனுஃபேக்சர் பண்ணலாம், மினிமம் சைஸ் வந்து 12.2ல இருந்து மேக்ஸிமம் சைஸ் வந்து 12.8க்கு நம்ம மேனுஃபேக்சர் பண்ண போறோம். ரைட். இது வந்து டைமென்ஷனல் டாலரன்ஸ். இதுல ஜியோமெட்ரிக்கல் டாலரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம் சர்ஃபேஸ் தான் எனக்கு மோர் கன்சர்ன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம் சர்ஃபேஸ் may be touching with another component அல்லது அசெம்பிள் ஆகும்போது இந்த பாட்டம் சர்ஃபேஸ் இன்னொரு சர்ஃபேஸோட போய் மேட் ஆகலாம். அப்போ எனக்கு இந்த சர்ஃபேஸ் வந்து ஃபிளாட்னஸ் வந்து ரொம்ப நான் வந்து மெயின்டைன் பண்ண வேண்டியது கட்டாயத்தில் இருக்கிறேன். எவ்வளவுக்குள்ள மெயின்டைன் பண்ணணும், 0.1 மைக்ரான்ஸ் வந்து நான் மெயின்டைன் பண்ணணும். பாருங்க 0.1 வந்து இந்த சர்ஃபேஸ் பாட்டம் சர்ஃபேஸ் ஃபிளாட்னஸ் வந்து வேரியேஷன்ஸ் ஆகலாம் ஃப்ரம் திஸ் சைஸ். 12.2ல இருந்தோ அல்லது 12.8ல இருந்தோ இந்த 0.1 மைக்ரான்ஸ் வந்து வேரியேஷன்ஸ் வரலாம் அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா, ரைட். நெக்ஸ்ட் செகண்ட் டைப் ஆஃப் டேட்டம் ஃபீச்சர் என்னது, இங்க நம்ம என்ன எடுக்க போறோம், ரெஃபரன்ஸ் என்ன எடுக்க போறோம்னா சைஸ் நம்ம ரெஃபரன்ஸா எடுக்க போறோம். இது வரைக்கும் நம்ம வந்து காம்பவுண்டுடைய ஷேப், அதாவது எட்ஜஸோ சர்ஃபேஸோ நம்ம ரெஃபரன்ஸா எடுத்தோம். இப்போ நம்ம எடுக்க போறது சைஸையே ரெஃபரன்ஸா எடுக்க போறோம். அதுதான் ஃபீச்சர் சப்ஜெக்ட் டு சைஸ் வேரியேஷன்ஸ். எக்ஸாம்பிள் பார்க்கும். இங்க பாருங்க, ஏ என்ற டேட்டம் ஃபீச்சர் சிம்பிள் எங்க ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா டைமென்ஷன் லைன்ல ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க. இங்க பாருங்க பின்றதும் டைமென்ஷன் லைன்ல ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க. இங்க செகண்ட் டயக்ராம் எக்ஸாம்பிள் 2ல பாத்தீங்கன்னா ஏ பி ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா டைமென்ஷன் லைன்ல ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க தவிர எக்ஸ்டென்ஷன் லைன்ல கிடையாது. இப்படி இருந்துச்சுன்னா என்ன மீனிங் பாத்தீங்கன்னா இந்த சைஸ் தான் நம்ம ரெஃபரன்ஸா எடுக்க போறோம். ஓகேங்களா, அப்படின்னும் போது இந்த ஆக்சிஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த காம்பவுண்டுடைய சென்டர் ஆக்சிஸ் அல்லது சென்டர் பிளேன் தான் நம்மளுக்கு வந்து ரெஃபரன்ஸா எடுக்க போறோம். ஓகேங்களா, இங்க வந்து நம்மளுக்கு டேட்டம் ரெஃபரன்ஸ் அப்படின்றதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்டுடைய சென்டர் ஆக்சிஸ் அல்லது சென்டர் பிளேன். ஓகேங்களா, சம் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இங்க பாருங்க, ஒரு சர்க்குலர் ஹோல்ல டைமென்ஷனுக்கு பேரலா நாங்க வந்து ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம். செகண்ட் பாருங்க, எக்ஸாம்பிள் சில பாருங்க, ஏழு லைன்ல என்ன பண்ணிருக்காங்க, டேட்டம் ஃபீச்சர் சிம்பிள் ரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்படி கொடுக்கறதுனால என்ன அர்த்தம்னா அந்த காம்பனன்ட், அதாவது இந்த ஹோல்னுடைய ஆக்சிஸ், இந்த ஆக்சிஸை வந்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம், ரெஃபரன்ஸா எடுக்க போறோம். ஓகேங்களா, another ஒன் மோர் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இங்க டி இந்த டிராயிங்ல பாருங்க, இதே டேட்டம் ஃபீச்சர் சிம்பிள் இங்க கொடுத்துருக்காங்க, ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம்ல அட்டாச் பண்ணிருக்காங்க. இப்படி அட்டாச் பண்ணாலும் என்ன மீனிங்னா இந்த ஹோல்னுடைய சென்டர் ஆக்சிஸ் தான் எனக்கு வந்து ரெஃபரன்ஸா எடுத்துக்கிறேன். இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த டேட்டம் ஃபீச்சர் சிம்பிள் எங்க ரெஸ்டா இருக்கு, டைமென்ஷன் லைன்ல ரெஸ்டா இருந்தாலும் சரி, அல்லது லீடர் லைன்ல ரெஸ்டா இருந்தாலும் சரி, அல்லது ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம்ல ரெஸ்டா இருந்தாலும் சரி, இது என்ன மீனிங்னா அந்த காம்பவுண்டுடைய கரஸ்பாண்டிங் ஆக்சிஸ் அல்லது சென்டர் பிளேன், அந்த இமேஜினரி ஆக்சிஸ் அந்த இமேஜினரி பிளேன் தான் நம்ம வந்து ரெஃபரன்ஸா எடுக்க போறோம். ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஹோலுடைய சைஸ் வந்து வேரியேஷன் ஆக போகுது. ஓகே, டேட்டம் ஃபீச்சர் சிம்பிள் சப்ஜெக்ட் டு சைஸ் வேரியேஷன்ல ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இங்க பாருங்க, டேட்டம் ஃபீச்சர் சிம்பிள் ஆர் வந்து எங்க கொடுத்துருக்கிறேன், டைமென்ஷன் லைனுக்கு பேரலா கொடுத்துருக்கிறேன். ஓகேங்களா, இங்க பாருங்க அதே எஸ் என்ற டேட்டம் ஃபீச்சர் சிம்பிள் வந்து ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம் அதுக்கு பாட்டம்ல ரெப்ரசென்ட் பண்ணிருக்கு. இப்படி கொடுக்கறதுனால என்ன மீனிங் பாத்தீங்கன்னா இந்த ஆர் அப்படின்ற ரெஃபரன்ஸ் வந்து இந்த 3 அப்படின்ற மெஷர்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுது. அதாவது பாத்தீங்கன்னா டேட்டம் ஆர் இஸ் தி 3 mm size feature between the top surface to the bottom surface. டாப் சர்ஃபேஸ்க்கும் பாட்டம் சர்ஃபேஸ்க்கும் இருக்கக்கூடிய கேப் வந்து எக்ஸாக்ட்லி
3 mm தான் இருக்கணும். ஓகேங்களா? அப்ப நம்ம இங்க எதை ரெஃபரன்ஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் ஆக்சிஸ்ல இருந்து மேல 1.5 கீழே 1.5 கரெக்டா இருக்கணும்ன்றது அர்த்தம். அதே மாதிரி டேட்டம் எஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த ஸ்லாட் சி ஸ்லாட்ல 1 mm வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அதாவது எக்ஸாக்டா இந்த சென்டர் ஆக்சிஸ் வந்து மேல 0.5 கீழே 0.5 வந்து கண்ட்ரோல் பண்ணுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ரைட். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், ரெண்டு விதமான டேட்டம் ஃபீச்சர்ஸ் இருக்கு. டேட்டம் அப்படின்றது என்னது, நம்மளுக்கு தேவையான ரெஃபரன்ஸ். அந்த ரெஃபரன்ஸ் வந்து சர்ஃபேஸா அல்லது டைமென்ஷனா. சர்ஃபேஸ் அப்படின்னா ஃபியூச்சர் நாட் சப்ஜெக்ட் டு சைஸ் வேரியேஷன். இதே சைஸ் பொறுத்து நம்ம ரெஃபரன்ஸ் எடுக்க போறோம்னா ஃபியூச்சர் சப்ஜெக்ட் டு சைஸ் வேரியேஷன். இதுதாங்க. ஓகேங்களா? சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன் எது இருந்தாலும் கீழே கமெண்ட்ல கொடுங்க. ஓகேங்களா? அடுத்த வீடியோல நம்ம இதனுடைய தொடர்ச்சியை நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.